நீளமாக இருக்கணும். இதை வச்சு தான் நான் ஹோல்ஸ் போட போகிறேன். அப்போ தான் அதுக்குள்ளே மோர் உப்பு எல்லாம். மோர் மிளகாய்க்கு இந்த மாதிரி ஆஃப் சைஸில் காம்பை நறுக்கிட்டு போடணும். கத்திரிக்கோளும் விட்டு விட்டு காம்பை விடுவோம் நறுக்கலாம். அருவாமனையில் நறுக்கிறத விட சீக்கிரம் வேலை முடியும். அருவாமனையில் ஒன்றுன்னா எடுத்து நறுக்கி போட்டு வைக்கணும். இது கையில் சீக்கிரம் விடுன்னு அடுக்கி வச்சுட்டு செஞ்சிடலாம். இங்கே மோர் மிளகாய்க்கு வாங்கியிருக்கிறோம். நான் ஒரு 3 கிலோ இதில் இருக்குது. இதில் வந்து இப்போ காம்பு இந்த நீல காம்பெலாம் காம்பாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து போடுற மோரில் வந்து உப்புலாம் சாரணும். அதனால இது வந்து குட்டி மிளகாய் இருந்தால் நாங்கள் இந்த முனைப்பக்கட்டு கீறி விடுவோம். இப்போ இது நீளமாக இருக்குதா, அதனால் சரி கிடைக்கல கொஞ்சம் மிளகா. எங்கள் வீட்டில் எல்லோரும் மோர் மிளகா பிரியப்படுவாங்க. அந்த மோர் மிளகாயை நாங்கள் இடியாப்பம் புழிஞ்சு தாளித்தாலும் இந்த மிளகாயை போட்டு வறுத்துட்டு போடுவோம். அதோடு மென்று சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து இதுக்கு மிளகு பொடின்னு சொல்லுவோம். சாப்பாட்டில் நெய் போட்டு மிளகு பொடி போட்டுக்குவோம். அதுக்கும் இந்த மோர் மிளகாயை சேர்த்து இந்த மிளகு பொடி தயார் பண்ணுறதுக்கும் இதை வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு நல்லா இதுக்குள்ளே எல்லாமே உப்பு ஒரு மோர் எல்லாமே செய்யணும்.